அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ்லேருந்து ஒரு முக்கியமான 50 வினாக்கள் தேர்வடியில பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் வினா பாருங்க. கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் எது? கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ குழந்தைகளை பாதுகாப்போம். இரண்டாவது வினா அன்பு நிறைய உடையவர்கோள் மேலோர் இதில் அன்பு என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் இதில் அன்பு என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ பண்பு பெயர். மூன்றாவது வினா நம் நாட்டின் முன்னேற்றத்திற்கு முக்கிய பங்கு வகிப்பது எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ அறிவியல் கண்டுபிடிப்புகள். நாலாவது வினா நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரத்தை பாராட்டியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. சரியான விடை ஆப்ஷன் சி ஜீவானந்தம். நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரத்தை பாராட்டியவர் ஜீவானந்தம். ஐந்தாவது வினா உலக தமிழ் ஆராய்ச்சி கழகம் தோன்ற காரணமானவர் யார்? இதற்கு சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி சாலை இளந்திரியன். உலக தமிழ் ஆராய்ச்சி கழகம் தோன்ற காரணமானவர் சாலை இளந்திரியன். ஆறாவது வினா தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று கூறியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மார்க்ஸ் முல்லர். தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று கூறியவர் மார்க்ஸ் முல்லர். ஏழாவது வினா சிங்கத்தின் ஒலி மரபுச்சொல் என்ன? சிங்கத்தின் ஒலி மரபுச்சொல் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி முழங்கும். சிங்கத்தின் ஒலி மரபுச்சொல் முழங்கும். எட்டாவது வினா உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் என்று? உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் என்று? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி அக்டோபர் 5. உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் அக்டோபர் 5. ஒன்பதாவது வினா வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று கூறும் நூல் எது? வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று கூறும் நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் பி தொல்காப்பியம். வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று கூறும் நூல் தொல்காப்பியம். பத்தாவது வினா திருப்பாவையை பாடியவர் யார்? திருப்பாவையை பாடியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆண்டாள். திருப்பாவையை பாடியவர் ஆண்டாள். 11வது வினா புதுமைப்பித்தனின் இயற்பெயர் என்ன? ஒரு முக்கியமான வினா. புதுமைப்பித்தனின் இயற்பெயர் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி சோ விருதாச்சலம். புதுமைப்பித்தனின் இயற்பெயர் சோ விருதாச்சலம். 12வது வினா அன்னம் விடு தூது என்ற இதழை நடத்தியவர் யார்? அன்னம் விடு தூது என்ற இதழை நடத்தியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி மீ ராஜேந்திரன். அன்னம் விடு தூது என்ற நடத்தியவர் மீ ராஜேந்திரன். 13வது வினா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. இந்த கொஸ்டின் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவெல். 14வது வினா தமிழர்களின் பண்பாட்டு கருவூலம் என அழைக்கப்படுவது எந்த நூல்? இதற்கு சரியான விடை பாருங்க ஆப்ஷன் ஏ புறநானூறு. தமிழர்களின் பண்பாட்டு கருவூலம் என அழைக்கப்படும் நூல் புறநானூறு. 15வது வினா தொல்காப்பியரின் ஆசிரியர் யார்? தொல்காப்பியரின் ஆசிரியர் யார்? இதற்கு சரியான விடை பாருங்க ஆப்ஷன் ஏ அகத்தியர். தொல்காப்பியரின் ஆசிரியர் அகத்தியர். 16வது வினா சமண மதத்தினரின் கடவுள் எது? சமண மதத்தினரின் கடவுள் எது? சரியான விடை ஆப்ஷன் பி அருகன். சமண மதத்தினரின் கடவுள் அருகன். 17வது வினா கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் என்பதன் தமிழாக்கம் என்ன? கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் என்பதன் தமிழாக்கம் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி பண்டமாற்று முறை. கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச்னா பண்டமாற்று முறை. 18வது வினா கல்யாண்ஜியின் புனைப்பெயர் என்ன? ஒரு முக்கியமான வினா. கல்யாண்ஜியின் புனைப்பெயர் என்ன?
இதுக்கு சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ வண்ணதாசன். கல்யாண்ஜியின் புனைப்பெயர் வண்ணதாசன். 19வது வினா, நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார்? நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார்? இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மகாகவி பாரதியார். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் மகாகவி பாரதியார். 20வது வினா, சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் இக்கூற்றை கூறியவர் யார்? இதற்கு சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி க சச்சிதானந்தம். 21வது வினா, நேமி என்பதன் பொருள் யாது? நேமி என்பதன் பொருள் யாது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி வலம்புரி சங்கு. நேமி என்பதன் பொருள் வலம்புரி சங்கு. 22வது வினா, காலின் 7 அடி பின் சென்று இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி புறநானூற்றுப்படை. காலின் 7 அடி பின் சென்று இந்த நூல் எங்க இருக்குன்னா புறநானூற்றுப்படை. 23வது வினா, பெருமாள் திருமொழியில் எத்தனை பாடல்கள் உள்ளன? பெருமாள் திருமொழியில் எத்தனை பாடல்கள் உள்ளன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 105 பாடல்கள். பெருமாள் திருமொழியில் 105 பாடல்கள் உள்ளன. 24வது வினா, சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது? ஒரு முக்கியமான வினா. சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் டி பரிபாடல். சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல். 25வது வினா, இறைவன் கோயிலை விட்டு நீங்கிச் சென்று தங்கிய இடம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி வடதிரு ஆலவாயில். 26வது வினா, பொய்க்கால் குதிரையாட்டம் ராஜஸ்தானில் என்ன பெயர்? ஒரு முக்கியமான வினா. பொய்க்கால் குதிரையாட்டம் ராஜஸ்தானில் என்ன பெயர்? சரியான விடை ஆப்ஷன் ஏ கச்சிக்கொடி. பொய்க்கால் குதிரையாட்டம் ராஜஸ்தானில் கச்சிக்கொடி. 27வது வினா, தமிழினத்தின் பொது சொத்து எது? தமிழினத்தின் பொது சொத்து எது? சரியான விடை ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம். 28வது வினா, தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ ம.பொ. சிவஞானம். தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் ம.பொ. சிவஞானம். 29வது வினா, தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்றவர் யார்? ஒரு முக்கியமான வினா. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்றவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி ரசூல் கம்சதேவ். 30வது வினா, கலை விமர்சகர், கவிஞர், மொழிபெயர்ப்பாளர், ஓவியர் என பன்முகத்தன்மை கொண்டவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி இந்திரன். 31வது வினா, பவணந்தியாரின் காலம் எது? பவணந்தியாரின் காலம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி 12ஆம் நூற்றாண்டு. 32வது வினா, பாஸ்போர்ட் என்பதன் தமிழ் சொல் என்ன? பாஸ்போர்ட் என்பதன் தமிழ் சொல் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ கடவுச்சீட்டு. பாஸ்போர்ட் என்பது கடவுச்சீட்டு. 33வது வினா, பனைமரம் எத்தனை ஆண்டுகளில் பலன் தரும்? சரியான விடை ஆப்ஷன் ஏ 11 ஆண்டுகளில். 34வது வினா, தமிழகத்தின் அன்னி யார்? ஒரு முக்கியமான வினா. தமிழகத்தின் அன்னி யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். தமிழகத்தின் அன்னி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். 35வது வினா, தேவதாசி முறை ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? இது ஒரு முக்கியமான வினா. அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டினை. தேவதாசி முறை ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். 36வது வினா, காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் யார்? காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி அம்புஜத்தம்மாள். 37வது வினா, இலக்கண குறிப்பு தருக உருவேனில்.
சரியான விடை ஆப்ஷன் பி உரி சொற்றொடர். உருவேனில் என்பதன் இலக்கண குறிப்பு உரி சொற்றொடர். 38வது வினா பெற்றான் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. பெற்றான் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. இதற்கு சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி வினைமுற்று. 39வது வினா வாய்க்கால் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. ஒரு முக்கியமான வினா. வாய்க்கால் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ இலக்கண போலி. வாய்க்கால்ங்கிறது இலக்கண போலி. 40வது வினா பாக்கு என்பதன் இலக்கண குறிப்பு தருக. பாக்கு என்பதன் இலக்கண குறிப்பு தருக. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ குற்றியல் உகரம். 41வது வினா தமிழ் மெய்யெழுத்துக்கள் எத்தனை? தமிழ் மெய்யெழுத்துக்கள் எத்தனை? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 18. தமிழ் மெய்யெழுத்துக்கள் 18. 42வது வினா பதம் எத்தனை வகைப்படும்? ஒரு முக்கியமான வினா. பதம் எத்தனை வகைப்படும்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 2 வகைப்படும். பதம் 2 வகைப்படும். 43வது வினா தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் சி புறநானூறு. 44வது வினா தமிழன் கண்டாய். தமிழன் கண்டாய் என்பது எந்த நூலில் கூறப்பட்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி அப்பர் தேவாரம். தமிழன் கண்டாய் என்ற சொல் அப்பர் தேவாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 45வது வினா வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று கூறும் நூல் எது? வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று கூறும் நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் பி தொல்காப்பியம். 46வது வினா கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்று கூறும் நூல் எது? கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்று கூறும் நூல் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி நாலடியார். கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்று கூறும் நூல் நாலடியார். 47வது வினா தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்று கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி கணியன் பூங்குன்றனார். தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்று கூறியவர் கணியன் பூங்குன்றனார். 48வது வினா சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் யார்? சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர். 49வது வினா திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் யார்? திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ கே.எம். பாலசுப்ரமணியம். கடைசி வினா மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண் என்று கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர். மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண் என்று கூறியவர் திருவள்ளுவர். நண்பர்களே இன்னைக்கு நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ்லேருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் தேர்வடியில் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி வணக்கம். நாளை மற்ற வெளியில் சந்திப்போம்.